சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் உன்னை கொண்டு போய் சமுத்திரத்திலே தள்ளணும்னோ உன் தலையிலே நெருப்பை வைக்கணும்னு சொல்லுறவா முட்டாள்கள். உனக்கு நிச்சயம் ஒரு வாழ்க்கை உண்டு. ஆனால் அந்த வாழ்க்கை உனக்கு ஒரு கன்னிப்பெண் வேஷம் போட்டு அந்த வேஷத்தின் மேலே உண்டாக்குற ஒரு நாடகமாயிடக்கூடாது. அந்த மாதிரியான சம்சார வாழ்க்கை சாஸ்திரப்படி நம்ம தர்மப்படி உனக்கு கிடைக்காது. கடைசியில் அவர் பேச்சு மறுபடியும் அந்த வழக்கமான விஷயத்துக்கே வந்து நிற்கிறது. மாமா அந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிற போது அப்படியே மானசீகமாக அந்த காட்சியை எல்லாம் கண் முன்னே காந்த மாதிரி லயிச்சு போயிடறார். என்னை அப்படியே வஸ்திராபகாரணம் செய்யற மாதிரி எனக்கு உடம்பெல்லாம் கூசி போறது. அவர் தன்னை அப்படியே அந்த அவன் ஸ்தானத்திலே ஏத்தி வச்சிண்டு அனுபவிக்கிற சந்தோஷத்துக்காகவே அடிக்கடி அந்த விஷயத்தை பத்தி கேட்கிறார். அதிலே அவருக்கு பரமசுகம் மாதிரி கண்ணெல்லாம் சொருகி போறது. உனக்கு அவனை யாருன்னே தெரியாதா? முகம். திடீர்னு அவருக்கு அந்த அவன் மேலே ஒரு பொறாமையும் என் மேலே ஒரு கோபமும் வந்து முகமே மாறி போறது. நீ இயற்கையிலேயே எவ்வளவு கீழ்தரமான குணம் உடையவள் என்று தெரிகிறதா? ஏன்னா யாருன்னே தெரியாத ஒருத்தனுக்கு அவ்வளவு சுலபமா எப்படி உன்னாலே இணங்க முடிஞ்சது? இப்படி அவர் கேட்கும் போது என்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினானே அந்த அண்ணாவும் என்னை சமுத்திரத்திலே கொண்டு தள்ளுகிறேன்னு நின்னாலே அந்த அம்மாவும் எவ்வளவு நல்லவான்னு எனக்கு தோணும். நியாயமா பார்த்தால் அந்த பேர் தெரியாத எவனோதான் உன் புருஷன். விவாகம், குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் உனக்கு அந்த காலையே உண்டாகி அப்பவே அழிஞ்சு பொய்யாய் போயிடுது. உனக்கு உண்மையாகவே அதெல்லாம் சம்பவிக்கணும்னா அந்த எவனாலேயோதான் ஏற்பட முடியும். அப்படி ஏற்பட்டாதான் நியாயம். அவனையே தேடி கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்கோ. இந்த நியாயத்தை செய்யறதுக்கு அவனுக்கு என்ன நியாயம் இருக்கு? அவன் உன்னை நம்ப மாட்டான். காரை நிறுத்தி கையை பிடித்து இழுத்தவனுடையெல்லாம் போறவளாத்தானே உன்னை அவன் நினைப்பான். அப்படி அவன் நினைக்கிறது நியாயம் இல்லேன்னு சொல்ல உனக்கோ எனக்கோ என்ன நியாயம் இருக்கு சொல்லு பார்ப்போம். அதனாலே அதெல்லாம் உன் வாழ்க்கையிலே கிடையாது. அந்த மாதிரி ஆசையெல்லாம் நீ விட்டுடணும். மாமாவோட வாக்கிங் போற வச்சே அவரு எவ்வளவோ பேசுவார். அதெல்லாம் ரொம்ப கசப்பா இருக்கும், கஷ்டமா இருக்கும், அருவருப்பா இருக்கும். எப்படி இருந்தாலும் இப்போ நான் இருக்கேனே, இந்த மாதிரி என்னை உருவாக்குவதற்கு அவர் பேச்சு எனக்கு உதவி இருக்கு. அவர் எந்த நோக்கத்திலே பேசி இருந்தாலும் என்னையும் இந்த உலகத்தையும் ஏன் அவரையும் கூட நான் புரிந்து கொள்வதற்கு அவர் பேச்சு எனக்கு உதவி இருக்கு. அவர் அடிக்கடி ரொம்ப பச்சையாகவே சொல்றார், நீ யாருக்காவது வப்பாட்டியா இருக்கலாம், ஆனால் எவனுக்கும் பொண்டாட்டியா இருக்க முடியாது. ஆனால் அதை ரொம்ப நாசுக்கா இங்கிலீஷிலே சொல்றார், யூ கேன் பி எ கான்குபைன் டு சம்ஒன் பட் நாட் எ வைஃப் டு எனிஒன். அப்படி ஒதுங்கிண்டா நீ கேட்டாலும் நம்ப தர்மங்களையும் சாஸ்திரங்களையும் கெடுக்காத புண்ணியம் உனக்கு வரும். அந்த பேச்சினுடைய உள்நோக்கம் என்னங்கிறது என் மனசுக்கு புரியும். அதுக்கு அர்த்தம், ஓய் நாட் யூ பி மை கான்குபைன், மாமா ரொம்ப நல்லவர். இதுவரைக்கும் என்னை நேரடியாக அவர் அப்படி கேட்டதில்லை. கேட்டிருந்தால் நான் மாட்டேன்னு சொல்லுவேனாங்கிறது சந்தேகம். சொல்லுறது நியாயமில்லையோனோ? இந்த நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் எந்த நிமிஷத்திலும் இப்படி ஒரு கேள்வி அவர் கேட்டிடுவார் என்று நான் நடுங்கின்றே இருக்கேன். அப்படியெல்லாம் ஒன்னும் கேட்காமலேயே அந்த அளவு மரியாதை கூட எனக்கு கொடுக்காமலேயே என்னை பலாத்காரமா பலியாக்கிடுவாரோ? மாமா செய்யக்கூடியவர்தான். இந்த புலிக்கு அப்படி ஒரு பசியும் அப்படிப்பட்ட ருசியும் உண்டு. அப்படி ஒரு நிலைமையை ஒரு தடவை அவர் உருவாக்கினப்போ நான் ரொம்ப சமத்காரமாக தப்பிச்சின்றேன். அந்த சமத்காரத்தை எனக்கு தந்தது மகாத்மா காந்தியோட வாசகங்கள். அவர் பெண்களுக்கு சொன்னாரே, அந்த வாசகங்களை முழுக்கவும் இல்லை, கடைசி ஒரு வரியை ரெட் இங்க்லே அண்டர்லைன் பண்ணி மாமா டேபிளே கொண்டு வச்சுட்டு வந்துட்டேன். நான் பெண்களுக்கு சொல்லுவது இதுதான், உன்னை ஒருவன் பலாத்காரமாக கற்பழிக்க முயலும் பொழுது உனக்கு நான் அகிம்சையை உபதேசிக்க மாட்டேன். நீ எந்த ஆயுதத்தையும் பிரயோகிக்கலாம். நிராயுதபாணியாக இருந்தால் இயற்கை உனக்கு தந்த பல்லும் நகமும் எங்கே போயிற்று? இந்த நிலைமையில் நீ செய்கிற கொலையோ, அது முடியாத போது நீ செய்து கொள்கிற தற்கொலையோ பாவமாகாது. அன்னைக்கு சாயங்காலம் வாக்கிங் போறச்சே மாமா இதை பத்தி ரொம்ப அமைதியா பேசினார். இந்த புஸ்தகத்தை நீ காலங்கடந்து படிச்சிருக்கே, இப்பவாவது படிச்ச ஒரு விதத்திலே சரிதான். அன்னை பலாத்காரம் செய்ய வரவாக்கிட்டே அது பொருந்தும். ஆனால் அவன் உன்னை பலாத்காரமா செஞ்சான். உன்னை மாதிரி பெண்களை எவனும் பலாத்காரம் செய்ய வேண்டாம். அவர் சொன்னது உண்மைதான். ஆனால் அவர் சொன்னதை அவரே நம்பலே. அதனால் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் என்னை பலாத்காரம் செய்யாமல் இருக்கார். அப்படி அவர் செஞ்சா மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி நான் கொலையும் செய்ய மாட்டேன், தற்கொலையும் செஞ்சுக்க மாட்டேன். ஏதோ ஒரு நேரத்திலே, ஏதோ ஒரு பயத்திலே,
ஏதோ ஒரு யோசனையிலே அந்த வார்த்தைகளுக்கு அடியிலே பொய்யாய் நான் கிழிச்ச சிகப்பு கோடுகள்தான் இவ்வளவு காலமாக என்னை காப்பாத்திண்டு இருக்கு. தஞ்சாவூர்லே வாக்கிங் போன பழக்கத்தினாலே நான் திருச்சியிலே ஹாஸ்டல்லே இருந்து படிக்கிற போதும் இங்கே வந்த பிறகும் தனியாகவே வாக்கிங் போயிட்டு இருக்கேன். மாமா மெட்ராஸுக்கு வரச் செய்யலாம் அவரும் முன்னே மாதிரி என் கூட வாக்கிங் வந்துடுறார். பஞ்சவடி வீட்டுக்கு வந்த பிறகு ஸ்பிரிட்டான் ரோட்டிலே வாக்கிங் போறது சுகமா இருக்கு. அந்த கெனால் ஓரமா ஹாரிங்டன் ரோடு லெவல் கிராசிங் வரைக்கும் நடக்கிறேன். சாயங்காலத்திலே ஒரு பெரிய ரவுண்ட் எடுக்கிறேன். இந்த பக்கமா காசா மேஜர் ரோட்டுக்கு போய் பாந்தியன் ரோடை கட் பண்ணி காலேஜ் ரோடு வழியா நடந்து 12 வருஷத்துக்கு முன்னாலே அந்த கார் வந்ததே அந்த பஸ் ஸ்டாப்லே கொஞ்ச நாடு நிக்கிறேன். அப்புறம் அப்படியே நடந்து வில்லேஜ் ரோடு வழியா அந்த பிரிட்ஜை கடந்து மறுபடியும் ஸ்பிரிட்டான் ரோடுக்கே வந்துடுறேன். அநேகமா நான் வாக்கிங் போறது எல்லாம் நாயே கையிலே பிடிச்சுண்டு அந்த வெள்ளைக்காரி பிரெஞ்சுகாரியோ ரஷ்யாக்காரியோ தெரியலே அங்கே ஏதோ ஒரு கான்சுலேட் இருக்கே. எஸ், அது பெல்ஜியம் கான்சுலேட் ஆபீஸ் எதிரே வராள். அவளா நடந்து வரவில்லை, அந்த நாய் இவளை இழுத்துண்டு வருது. அந்த நாயோட இழுப்பிலே நடந்து போறது ஒரு நல்ல எக்ஸசைஸ் போல இருக்கு. என்னை எதிரில் பார்த்த உடனே அவள் லேசா சிரிக்கிறாள். சில சமயங்களில் விஷ் பண்றாள். நானும் விஷ் பண்றேன். அவள் பெயர் என்னவோ என் மனசுக்குள்ளே நான் அவளுக்கு வெச்சிருக்கிற பேர் லேடி வித் எ டாக். செகாவோ துர்கனேவோ இந்த தலைப்பிலே ஒரு கதை எழுதியிருக்கான். அவளை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு அந்த கதை ஞாபகம் வருது. துர்கனேவ் ஞாபகம் வருது. செகாவ் ஞாபகம் வருது. அவளுக்கு அந்த நாயை நான் ரொம்ப ரசிக்கிறேன்னு நினைப்பு. எனக்கு பெட்ஸை பிடிக்காது. எதுக்குத்தான் மனுஷா நாயையும் பூனையையும் கட்டிண்டு மாரடிக்கிறாளோ? பெட்ஸ் வளர்க்கிறது ஒரு பர்வர்ஷன் எனக்கு தோன்றது. பர்வர்ஷன் என்கிறதே ஒரு விதத்திலே மனுஷ இயல்பு தானே. மிருகங்களுக்கு கூட பர்வர்ஷன் உண்டாமே. பர்வர்ஷன்கிறதுக்கு தமிழிலே என்ன? ஆஜுகேயுவி வக்கரிப்புன்னு அடிக்கடி போடறார். விகாரம் கிறது பொருத்தமா இருக்குமோ? இல்லே. விகாரம் கிறது மேனியா.